உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மீனராசி சகோதர சகோதரிகளே, பங்கு சந்தையில் உங்கள் ராசி ராசி மட்டும் இல்லை, 12 லக்கணங்கள். மீனராசி பொதுவாக பேராசை இல்லாத ஒரு ராசியாக இருக்கும். பங்கு சந்தையில் வருமானம் ஈட்டுவதற்குண்டான தகுதி உடைய ராசி. ஏன்னா குருவோட ராசி. அங்கே குரு ஸ்பெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இதெல்லாமே. அதில் டெய்லி வருமானம் பண்ணுறது, மாதக்கணக்கில் நீங்கள் பொசிஷன் எடுத்து வைக்கிறது, அதே மாதிரி டெலிவரி, அந்த மாதிரி வருடக்கணக்கில் பண்ணுறதுலாம் இருக்கும் பொழுது எது வேணாலும் செய்யுங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறதுலையும் அதில் தான் நிறைய லாஸ் வருது. அது எப்படி அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்கிறது என்னுடைய கடமை. இப்போ நீங்கள் மீன லக்கணம், மீன ராசி. அப்போ 5 குடையவன் லக்னத்தில். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது வியூகம். 5ஆம் இடம் என்பது பங்கு சந்தையில் யூகத்தின் அடிப்படையில் வருமானம் ஈட்டக்கூடிய பாவகம் 5. அது லக்னம் ஏறி நிற்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அது நீங்கள் வலதுபிறையில் பிறந்திருந்தீங்கன்னா டெய்லி நல்லா சம்பாதிப்பீங்க. தேய்பிறையாக இருந்ததுன்னா டிசைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்ட்ராடே ஓகே தான். இங்கே ராகு இருந்தால் அதே இன்ட்ராடேயில் பேராசை தரும். பேராசைப்படும்போது நம்மளுடைய ராசி பேராசைக்கு அப்பாற்பட்ட ராசி. அளவான ராசி வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ நமக்கு ராகு இருந்தாலும், கேது இருந்தாலும், சனி இருந்தாலும் இவ்வளோன்னு ஒரு லிமிட்டை வச்சுட்டு வெளில வந்துடணும். அப்போ நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ராகு வெளியில் விடாது, உள்ளேயே அமர்த்தி என்ன செய்யும்? 5000 இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நாளைக்கு 10,000 கிடைக்குது, அடுத்த நாள் 15,000 கிடைக்குதுன்னா 1,00,000 ரூபா கிடைக்கிற வரைக்கும் ஒன்று அழைச்சிட்டு போடணும். அப்புறம் பெரிய லாஸாக பண்ணி விட்டுணும். அதனால் நீங்கள் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு எல்லை கோடு, ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எனக்கு இது போதும், அதுக்கு மேலே வேண்டாம். கேது இருந்தால் டிசைட் பண்ண முடியாது. இன்ட்ராடே எல்லாம் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்தவங்களுக்கெல்லாம் பண்ணி தராதிங்க. உங்களுக்கே பண்ணுறதே தப்பு. ஏன்னா சந்திரன் மட்டும் இருந்தால் ஓகே, கேது சேர்ந்துருந்ததுன்னா அந்த இடத்துல அது முடிவெடுக்க முடியாமல் சிக்கல். சனி இருந்தால் போர்ட்ஃபோலியோ அழகாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் இதை ட்ரேடிங் பண்ணி கொடுத்து அதில் நீங்கள் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஜாஸ்தி. சரிங்களா? ரைட். இப்போது லக்னம் 12 லக்கணத்துக்கு பார்ப்போம். மேச லக்கணம், சர லக்கணம், சந்திரன் 12. அப்போ சந்திரன் தினக்கோள், அது 12ல் போய் இருக்கும் பொழுது இன்ட்ராடே பக்கம் போகாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போயிருங்க, ஸ்டாக் போயிருங்க. சரிங்களா? அதே மாதிரி மியூச்சுவல் போயிருங்க, ஐபிஓ ஏதாவது புதிய பங்குகளை வாங்கிருங்க. அது நல்ல விலை ஏறும் பொழுது வித்துடலாம். ஸ்திர லக்கணம், ரிஷப லக்கணம், இது உங்களுக்கு நல்ல அமைப்பு. சந்திரன் லாபத்தில் இருக்கிறதுனால டெய்லி ட்ரேடிங் பண்ணி வருமானம் ஈட்டக்கூடியது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு எனக்கு இவ்வளவு போதுங்கிற எண்ணமே பொன் செய்யும் மருந்து. அப்போ மிதுன லக்கணம் 2 குடையவன் 10ல், 2 இன்வெஸ்ட்மெண்ட், 10 சந்திரன் 10ல். அப்போ டெய்லி இன்கம் பண்ணுறது, இவ்வளோதான் லாஜிக். அதில் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுங்க, ஆசைகளை வளர்த்துக்குங்க, பேராசையை குறைச்சிருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக அதில் போட்டு டெய்லி காலையில் ஒரு வருமானத்தை பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. அடுத்தது கடக லக்கணம். இப்போ லக்னாதிபதி 9ஆம் இடத்தில். இதுவுமே பங்கு சந்தையில் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்ற மேன்மைகளையும் தரக்கூடியது. இது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்போ நீங்கள் இன்ட்ராடே இதில் செய்யலாம். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. லக்னாதிபதியே சந்திரன், அதுவும் 9ஆம் இடத்தில். ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சந்தையில் போக்கை கரெக்டாக கவனித்து அதில் லாபகமாக ஒரு 12:30 மணிக்குள்ளார ஒரு வருமானத்தை பண்ணிட்டு வெளில வந்துடலாம். சிம்ம லக்கணம். அப்போ சந்திரன் 8ல் மறையும் பொழுது, சிம்ம லக்கணம் மீனராசின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சந்திர திசை நடந்தால் கவனமாக இருங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அப்போது சந்திரன் எப்போ நமக்கு கெடுதோ அப்போ ட்ரேடிங் பக்கம் போகக்கூடாது. ட்ரேடிங் நமக்கு தேவையில்லை. நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி என்னென்ன மாதிரி சந்தைகளில் எதை வாங்கி வச்சுருந்தா எப்போ நல்ல விலை ஏறும் அப்படின்னு உங்கள் பேரில் வாங்கி வச்சுக்கிறது நல்லது தானே, அசட்டு தானே அது.
உங்களுடைய சொத்து, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ட்ரேடிங் உங்கள் சொத்து கிடையாது. அப்போ உங்களுடைய எண்ண அலைகள் செயல்படும், உங்களுடைய கிரகச்சாரங்கள் செயல்படும், அதில் நீங்கள் போய் ஏமாந்துருவீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கன்னி லக்கணம், இது ஒரு அற்புதமான உபய லக்கணம், உபயராசியாக வந்துடுறீங்க. இது இந்த துறையில் வரவேற்கக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் பயன்படக்கூடியவர்கள் நீங்கள். நல்ல நாலேஜ் பர்சன். முடிஞ்சவரை சம்பாதிச்சுட்டு டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்துட்டு மனநிறைவை அடையக்கூடிய அமைப்பு. அதனால இது உங்களுக்கு ஓகே. எந்த பங்கு சந்தை எக்ஸ்போர்ட் என்ன சொல்லுவாங்க, ஆசைப்படுங்கள் பேராசைப்படாதீர்கள். நானும் அதான் ஜாதகத்தில் சொல்கிறேன். ஆசைப்படுங்களா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஜாதகம் பார்க்க முடியும்? 10 பார்க்கலாமா? 10 பேரை சந்திக்கலாமா? ரைட். இப்போ நம்ம 25 பேரை சந்திக்கணும்னா என்ன ஆகும்? முடியாது. அது மாதிரி உங்களுடைய அளவாக ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க. நான் உங்கள் ராசியை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கன்னி லக்கணமும் மீன ராசியும் உங்களுக்குன்னு ஒரு நியூட்ரல் இருக்கும். அந்த நியூட்ரலோடு நின்றுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. துலாம் லக்கணம். இப்போ சந்திரன் 6ஆம் இடத்தில், லக்கணம் நல்ல திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும். அப்போது 10 குடையவன் 6ஆம் இடம். 6ஆம் இடம் எதிரியினுடைய பணம். எதிரியினுடைய பணத்தை வாங்கி போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுத்து அதில் நீங்கள் கமிஷன் வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது உங்களுக்கு நல்ல அமைப்பு. விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்திற்கு 9ஆம் பாவாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி 5இல். பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் என்ன ஆகும்? பங்கு சந்தையில் அன்னன்னைக்கு வருமானம் பண்ணலாம், நல்லா அழகாக பண்ணலாம். பேராசை இல்லாமல் நீங்கள் அளவான ஆசைகளை செயல்படுங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களை வரவேற்கக்கூடிய விஷயம் அது. சரிங்களா? அதே மாதிரி தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கும் மீன ராசியும். அப்போ இவர்கள் கொஞ்சம் எப்பொழுதுமே இந்த இன்ட்ராடேயில் ஒரு குறிப்பிட்ட இலக்கு வரைக்கும் வச்சுட்டு வெளில ஓடியாந்துடும். உள்ளார இருந்து அடுத்தவங்க ஐடியா கொடுக்குறாங்க, அடுத்தவங்க சொல்கிறான்னு கேட்டு உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. புரியுதுங்களா? ஆக நீங்கள் அழகாக லக்னாதிபதியும் குரு, ராசியாதிபதியும் குரு, நல்ல பங்குகளை தொலைநோக்கு பார்வையோடு வாங்கி வைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட், அற்புதமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி ட்ரேடிங் 10ஆம் இடத்து சந்திரன் பார்க்குது. அப்போ ஒரு 1 ஹவர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். 9:15 உள்ளே வரீங்களா, 10:30 மணிக்கெல்லாம் வெளியில் போயிடும். ரைட். அடுத்தது மகர லக்கணம். மகர லக்கணமும் மீனராசியும் நல்ல விஷய ஞானங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு வழியை காட்டக்கூடியவர்கள், அடுத்தவங்களுக்கு வழியை காட்டி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள். ஆக ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், நல்ல அற்புதமான ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது கும்ப லக்கணமும் மீனராசியும். இது ஸ்திர லக்கணம், ஸ்ட்ராங்காக ஒரு அட்வைசர். அதே மாதிரி நிறைய பங்குகளை வாங்கி விற்கலாம். அதே மாதிரி 2ல் சந்திரன், இன்ட்ராடேயும் பண்ணலாம். அது கடன்காரனே 2ல் இருக்கிறதுனால பணத்தை கடன் வாங்கி போட்டு செய்யாதீங்க, நஷ்டம் ஆயிடுச்சிங்கன்னா ரொம்ப போயிடும். அப்போது 2ல் சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் டெய்லி அனுதினமும் வருமானம் பண்ணக்கூடியவர்கள். அது 6 குடையவன், 8 குடையவன், 12 குடையவனாக இருந்தால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போயிடணும். இதுதான் லாஜிக். புரியுதுங்களா? 12 லக்கணத்திற்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மேக்சிமம் இந்த மாதிரி 2ல் சந்திரன் உள்ளவர்கள் ஸ்கேல்பிங்கில் மைக்ரோ ட்ரேடிங் மாதிரி பண்ணிட்டு வந்துடணும். 10 மினிட்ஸ், ஒன்லி 15 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணி வெளில வர மாதிரி இருந்தால் ஓகே தான். ஆனால் வெயிட் பண்ணி சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தைகளில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. நண்பர்களே, உங்களுடைய ஜாதகப்படி அது எப்படி சூட் ஆகும், உங்களுடைய ராசிக்கு எப்படி சூட் ஆகுங்கிறத தனிமனித உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து விட்டு அதன் பிறகு செயல்பட்டீங்களா நஷ்டத்தை தவிர்க்கலாம் என்பது பதிவின் நோக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.